السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. புகழ் அனைத்தும் வானங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும், தாபிஈன் தாபிஈன்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மதிப்பிற்குரிய இஸ்லாமிய மேல்நிலை பள்ளியின் நிர்வாகிகளே, மதிப்பிற்குரிய உலமா பெருமக்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே மற்றும் விருந்தாளிகளே, நிச்சயமாக நாம் அனைவர்களும் ஒரு மகத்தான அமர்விலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஒரு சிறப்புமிக்க அமர்வு. ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை முன்வைத்து மாணவர்கள் சிறந்த முறையில் பல தலைப்புகளின் கீழ் உரையாற்றினார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தார்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு மிகப்பெரிய அருட்கொடை. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று இறைவரையாம் திருக்குர்ஆனிலே அல் அம்பியா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் வரக்கூடிய அந்த வசனத்திலே இறைவன் கூறுகின்றான், அகிலத்தார்களுக்கு அனுப்ப வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிறந்த தூதர் யார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நபியின் மீது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டும். ஏனென்றால் நபி அவர்களின் வாழ்க்கையை நீங்கள் படித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். நீங்கள் விரும்புகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால், இஸ்லாமிய மாணவர்களே, நபி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு 23 வருடங்கள் மனிதர்களுக்காகவே அவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த உம்மத்திற்காகவே அவர்கள் வாழ்ந்தார்கள். கவலைப்பட்டார்கள், துக்கம் பட்டார்கள். எதற்காக என்றால், இந்த மனித சமுதாயம் நாளை மறுமை நாளிலே நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருடங்கள் அவர்கள் முயற்சி செய்தார்கள். இமாம் ஸஅதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆரம்பத்திலே ஒரு வசனம் நான் ஓதி காண்பித்தேன். லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும். இந்த வசனத்தின் விளக்கத்தில் இமாம் ஸஅதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹதன் நபியு லா யஹும்முஹு இல்லா ஷஅனுக்கும் வலா யுர்தீஹி இல்லா துஹூலுக்குமுல் ஜன்னah. இந்த நபி எப்படிப்பட்டவர் என்றால், இந்த நபி உங்களுடைய நிலைமையை கொண்டுதான் கவலைப்படுகின்றார்கள். அல்லாஹு அக்பர். இந்த நபி எப்படிப்பட்டவர் என்றால், உங்களுடைய நிலைமையை கொண்டுதான் இவர்கள் கவலைப்படுகின்றார்கள். வலா யுர்தீஹி இல்லா துஹூலுக்குமுல் ஜன்னah. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்தியை, அவர்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் சொர்க்கத்தில் நீங்கள் நுழைய வேண்டும். அப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருப்தி கிடைக்கும்.
ஏன் நாம் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையை படித்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றம் ஏற்படும். இன்ஷா அல்லாஹ் இந்த வரை மீது முதல் வகை இறங்கியது உங்கள் அனைவர்களுக்கும் தெரிந்த அறிந்த ஒரு விஷயம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم இந்த 5 வசனங்கள் அல்லாஹ்வின் தூதரின் மீது ஹிராவுடைய குகையில் இறங்கியன. இஸ்லாத்தின் முதல் போதனை கல்வி. இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் போதனை கல்வி. அல்லாஹு அக்பர். உங்களுடைய பெற்றோர்களுக்கு இன்றே நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஏன்? ஒரு மகத்தான பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? ஒரு மகத்தான பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றே நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். முதலில் அல்லாஹ்விற்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஏனென்றால் உங்களுக்கு கிடைத்த இது ஒரு மிகப்பெரிய அருட்கொடை, ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தையும் இந்த அருட்கொடையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கல்வி மைதானத்தில் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இந்த கல்வியின் மூலம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த கல்வியின் மூலம்தான் உங்களால் ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த கல்வியின் மூலம்தான் நீங்கள் வருங்காலத்திலே சமுதாயத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை அல்லாஹ் உங்களால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவான். இந்த கல்வியின் மூலம்தான். அறியாமை எல்லா தீமைகளுக்கும் முதல் காரணம் அறியாமைதான். எல்லா தீமைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் முதல் காரணம் அறியாமை. இந்த அறியாமையை அகற்றுவதற்காக தான் இஸ்லாம் வந்தது. والذي بعث في الأميين رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم. الله أكبر. மாணவர்களே, கல்வியின் பாதையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாதையை முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வது உங்கள் மீது இது முதல் கடமை. இந்த கல்விக்கு நீங்கள் கண்ணியம் செலுத்துங்கள். ஆசிரியர்களுக்கும் புத்தகங்களுக்கும் படிக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்திற்கும் நீங்கள் கண்ணியத்தை செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய அறிவிலே கல்வியிலே இறைவன் பரக்கத்தை ஏற்படுத்துவான். ஏன் நேரத்தில் பரக்கத் கிடையாது? ஏன் கல்வியில் பரக்கத்து கிடையாது? நீங்கள் படித்துக் கொண்டே செல்கிறீர்கள், அப்படியே வந்து கொண்டே செல்கிறீர்கள். ஏன் என்றால் நீங்கள் கல்விக்கு முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்கவில்லை. கல்விக்கு முதலிலே நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது உபதேசம் கவனமாக கேளுங்கள். இரண்டாவது உபதேசம் என்ன? முயற்சி செய்ய வேண்டும். மாணவர்கள் முயற்சி இன்றி எந்த ஒரு விஷயத்தையும் அடைய முடியாது. முயற்சி செய்யுங்கள் மாணவர்கள். ஒரு சாதாரண ஒரு மனிதர் முயற்சி செய்யவில்லை என்றால் அது கவலைப்படக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு மாணவர் முயற்சி செய்யவில்லை, முயற்சியின்றி தன்னுடைய வாழ்க்கையை அவர் அமைத்துக் கொள்கின்றான் என்றால் அவன் நிச்சயமாக வெற்றியை அடைய முடியாது. முன் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை வரலாறை நீங்கள் புரட்டி பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் எதனால் ஏற்பட்டது? முயற்சியினால் ஏற்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் முயற்சி செய்யவில்லையா? சஹாபாக்கள் முயற்சி செய்யவில்லையா? தாபிஈன்கள் முயற்சி செய்யவில்லையா? உங்களுடைய ஆசிரியர்கள் நிர்வாகிகளை நீங்கள் பாருங்கள். இவர்கள் இந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்றார்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அந்த அருளிற்கு பிறகு அவர்களுடைய முயற்சி தான். ஒரு அரபி கவிஞர் கூறுகின்றார், மன் தலபல் உலா பிகைரி கத்தின் அதாஅல் உம்ர ஃபீ தலபில் முஹாலி. ஒருவர் உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார், முயற்சியின்றி அவன் கிடைக்காத ஒரு விஷயத்தின் பக்கம் தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டே இருக்கின்றான் என்று ஒரு அரபி கவிஞர் கூறுகின்றார். மாணவர்களே, முயற்சி செய்யுங்கள், நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும்.